Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. Pothys Digigold பெஸ்ட்டா இல்லைனா GRT Insta Gold பெஸ்ட்டா? இதை பற்றின ஒரு சின்ன கம்பேரிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Pothys Digigold நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் அவங்க எவ்வளோ போனஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7% இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுப்பாங்க. இப்போ 100 ரூபாய் நம்ம பே பண்ணுறோன்னா 7 ருபீஸ்க்கான கோல்டை நமக்கு இன்ஸ்டன்ட் போனஸாக கொடுப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 151லேருந்து 225 டேஸ் வரைக்கும் 3% போனஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்த லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு 1% போனஸ் கொடுப்பாங்க. இதையே நான் லாஸ்ட்டு 75 டேஸ்னு சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு நம்மளால் அந்த டிஜிகோல்டில் பேயே பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக 330 டேஸ்க்கு அப்புறமா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக GRT இன்ஸ்டா கோல்டில் எப்படி போனஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு 120 டேஸ் வரைக்குமே, இங்கே 75 டேஸ் தான், ஆனால் இங்கே 120 டேஸ் வரைக்குமே 7% போனஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 120 டேஸ்க்கு 5% போனஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 60 டேஸ்க்கு 3% போனஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு 1% போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ 330 டேஸ்மே நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 331st டே கூட நம்மளால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வழியாக நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அண்ட் GST நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ரெண்டுலேயுமே ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். பட் டிஜிகோல்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா காயின்ஸுக்கு தான் கம்மியான வேஸ்டேஜ் இருக்கும். போத்தீஸ் அண்ட் GRT ரெண்டுலேயுமே மில்லிகிராம் காயின்ஸ் அவைலபிள் இருக்குது. போத்தீஸில் 50 மில்லிகிராம்லேருந்தே அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் 100 மில்லிகிராம்ஸ் தான் நான் பார்த்தேன். பட் மில்லிகிராமை குறைக்க அவங்க வேஸ்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 100 மில்லிகிராம் வாங்கினா 6% வேஸ்டேஜ் போடுவேன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 250 மில்லிகிராமுக்கு 4% வேஸ்டேஜ் சொன்னாங்க. 500 மில்லிகிராம்லேருந்து தான் 2% வேஸ்டேஜ் போடுறதா சொல்லியிருக்காங்க, அதாவது டை சார்ஜ். ஸோ குறைஞ்சது 500 மில்லிகிராமாவது போத்தீஸ் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த BIS ஹால்மார்க் சிம்பிள் வந்து 2 கிராம்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 கிராம் காயின் வரைக்குமே அந்த BIS ஹால்மார்க் சிம்பிள் இருக்காதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கின 500 மில்லிகிராம் காயினில் கூட BIS ஹால்மார்க் சிம்பிள் இல்லை. அதையும் ஒரு அடிஷ்னல் தகவலாக இங்கே நான் சொல்லிக்கிறேன். GRTயை எடுத்துக்கிட்டோன்னா மில்லிகிராம் காயின்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு 250 மில்லிகிராம்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கு 150 ருபீஸ் மேக்கிங் சார்ஜாக சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100 மில்லிகிராம்ஸுக்குமே கூட 150 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோன்னா அது இதை விட கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும். ஸோ GRT இன்ஸ்டா கோல்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 1 கிராம் அளவுக்காவது சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. 1 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம்ஸ் வாங்கினோன்னாலுமே 2% டை சார்ஜ் போடுவாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக 3% GST போடுவாங்க. கோல்டு வாங்கினாலும் சரி, சில்வர் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே 3% தான் GST. அப்புறம் அப்படியே மேலே போனோன்னா ரெண்டுலேயுமே 100 ருபீஸ்லேருந்துமே 100 ருபீஸ்லேருந்தே பேமெண்ட் பண்ண முடியும். எத்தனை டைம் வேணும்னாலும் நம்மளால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் நம்ம டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் போத்தீஸில் உள்ள ப்ளஸ் என்னென்னா இதில் நம்மளால் டெசிமல்ஸில் கூட பேமெண்ட் பண்ண முடியும். இந்த 108 ரூபா 42 பைசா, 109 ரூபா 5 பைசா அப்படிங்கிற மாதிரிலாம் டெசிமல்ஸில் போடுறோம்ல, அப்படி பைசாஸ் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். பட் GRTயில் இன்டீஜர் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. டெசிமல்ஸ் போட முடியாதது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 109 ரூபா 1 பைசாவுக்கே நமக்கு 9 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அது இதில் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது 110 ரூபாயாக தான் பேமெண்ட் பண்ண முடியும். அப்போ நமக்கு 99 பைசா லாஸ் தான் ஆகும். பட் 90 பைசாவுக்கு மேலே டெசிமலில் வரும்போது ரொம்ப பெருசாலாம் லாஸ் இருக்காது. ஸோ 2 ஆப்புமே வச்சுருக்கோன்னா 90 பைசாவுக்கு மேலே இல்லைனா 80, 70 பைசாவுக்கு மேலே நம்ம டெசிமல்ஸில் போடக்கூடிய நேரத்தில் கூட இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்காகலாம் 2 ஆப்பையுமே வச்சுக்க வேண்டாம். 2 ஆப்லேயுமே ஓரளவுக்கு அமௌண்ட் போட்டு 1 கிராமுக்கு மேலே 1 கிராமுக்கு மேலேயா நம்மளால் சேர்க்க முடியும்னா மட்டும் 2 ஆப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரே ஒரு ஆப்பை மட்டும் வச்சு அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக 1 கிராமாவது சேர்க்குறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 75 டேஸ்க்குள்ளேயே என்னால் 1 கிராம் கண்டிப்பாக சேர்த்துற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் போத்தீஸ் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணலாம்.
ஏன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு தான் அவங்க 7% அதிகமான போனஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை எனக்கு குறைஞ்சது 120 டேஸாவது 1 கிராம் சேர்க்குறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டையே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் இன்டீஜர் மட்டுமே ஒர்க் ஆகுதுனாலுமே கூட நமக்கு அதிகமான நாட்கள் இருக்குது. இது 2.5 மாதம், பட் இது வந்து 4 மாதம் நமக்கு டைம் இருக்குது. அடுத்து அந்த 7%க்கான போனஸ் பெனிஃபிட் டேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு புது டிஜிகோல்டு கூட ஓப்பன் பண்ணி நம்ம திரும்பவும் இன்னொரு ஆப்பில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட நேம்லேயே. அதுக்கும் இது 2லேயுமே ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு gift கொடுப்பாங்க. ஆனால் ஜிஆர்டியில் gift கிடையாது. ஆனால் இதுலேயுமே குறைஞ்சது 11,000ஆவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு gift கிடைக்கும். ஏன்னா நம்ம பே பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை 11ஆல் டிவைட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு அங்கே உள்ள சிட் ஸ்கீமுக்கான கிஃப்ட் ரேஞ்சில் என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட்டை தான் நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 11,000 நம்ம பே பண்ணியிருக்கோன்னா டிவைடட் பை 11 போடும்போது 1,000 rupees வரும். ஸோ 1,000 rupees கேட்டகரியில் ஒரு 3 கிஃப்ட் இருக்கும். அந்த 3லேருந்து எதையாவது ஒன்று நம்மளை செலக்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. 11,000க்கு கீழே பே பண்ணியிருந்தோன்னா நமக்கு gift கிடையாது. ஃபைனலாக போத்தீஸில் நம்ம பில் பேமெண்ட் பண்ணும்போது பில்லில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்டாக பே பண்ண சொல்லியிருப்பாங்க. 2 ரூபா 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜிஆர்டியில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. கோல்டு பர்ச்சேஸ் அப்போ முன்னாடிலாம் ஆனால் 30 ரூபா 40 ரூபா கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து 7 ரூபா 8 ரூபா அந்த இதை மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் 0 வர மாதிரி ஆக்கி பேலன்ஸை பே பண்ண சொல்லிடுறாங்க. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு எந்த டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கோல்டு ரேட்டும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்துலேயே பெரிய அமௌண்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியாது இல்லையா. காசு சேர்த்து வச்சு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தாலுமே கூட கோல்டோட ரேட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ காசாக சேர்த்து வைக்காமல் கோல்டாக சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு மாதத்துக்கு ஸ்டாண்டர்டாக இவ்வளோ அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஜுவல்லரி பர்ச்சேஸே பண்ணிக்க முடியும். 2 கடையிலையுமே 1,000 rupeesலேருந்தே அந்த சிட் ஸ்கீம் எல்லாம் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.